தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க்கு சுவிசேஷம் 1:31. அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு பேதுருவின் மாமிக்கு செய்த அற்புதத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். அவள் மிகுந்த காய்ச்சலாய் கிடந்தாள். ஆண்டவருக்கு தெரிவித்தார்கள். ஆண்டவர் வந்து அவளை கை தூக்கி விட்ட பொழுது ஜுரம் அவளை விட்டு நீங்கிவிட்டது. அவள் எழுந்து கர்த்தருக்கு பணிவிடை செய்தாள். அப்படிங்க நம்ம பார்க்கிறோம். நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சில சந்தர்ப்பங்களிலே இந்த காய்ச்சல் வியாதி நம்மை செயலற்று போக வைக்கிறது, செயல்படாதபடி செய்து விடுகிறது. காய்ச்சல் தானேன்னு சாதாரண நினைக்கக்கூடாது. நம்ம காய்ச்சலோ வியாதியோ செயல்படாதபடிக்கு நம்ம செய்து விடுகிறது. ஒருவேளை நீங்க அப்படி படுத்த படுக்க கிடக்கலாம். அதாவது படுத்த படுக்கன்னா எழும்ப முடியாம, இதுக்கு மேல என்னால வாழ முடியாது சுவாமி, இதுக்கு மேல செயல்பட முடியாது சுவாமி, போது ராஜா என்று நீங்கள் கிடந்தால் கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு உங்களை கை தூக்கி விட்டு தொடர்ந்து ஓட செய்கிற இயேசு அப்ப நம்மோடு இருக்கிறார். படுக்கையில கிடக்கிற, இதற்கு மேல் முடியாது என்று முடங்கி கிடக்கிற, இதற்கு மேல் நடக்க முடியாது என்று முடவனாய் கிடக்கிற, உங்கள் ஆவிக்குறி வாழ்க்கையா இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கிற, கர்த்தர் சொல்லுகிறார், முடங்கி கிடக்கிற உங்களை கை தூக்கி விடுவார். உங்கள் பிரயாணம் தொடரும்படி கர்த்தர் செய்வார். அவர் யாரு கேட்டேன், எதையும் அற்பமாய் நினைக்காதவர் இயேசு. இது காய்ச்சல் தானே என்று அற்பமா நினைக்கல. பாத்தீங்களா, காய்ச்சலும் ஒன்றுதான், குஷ்டரோகத்துக்கு ஒன்றுதான். எல்லா வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு. எதையும் அற்பமா நினைக்காதவர் இயேசு. எதையும் மிக சிறப்பாக செய்கிறவர் இயேசு. எழுந்து நின்று உடனே பணிவிடை செய்தால் என்ன சார் அர்த்தம்? உடனே பணிவிடை செய்தால்னா பெஸ்டாக செய்தார். நாளைக்கு சுகம், அடுத்த நாள் கொஞ்சம் சுகம், அடுத்த மாசம் சுகம் இல்லை, அப்பவே கம்ப்ளீட் ஹீலிங்க, உடனே சுகம் கொடுத்து எதையும் பெஸ்டாக செய்கிறவர் கர்த்தர் சொல்ற. உங்க வாழ்க்கையில வாலிப தம்பி தங்கச்சி எதையும் பெஸ்டாக செய்வார். இப்போது செய்து கொண்டே இருக்கிறார். அது முடிவு தான் தெரியும். மிக சிறந்தது, பெஸ்டானது. இதை போல யாராலும் செய்ய முடியாது. இன்றைக்கு சிக்கலோடு வந்திருக்கலாம், உன் வாழ்க்கை சிக்கல் நூல் கண்டு போய் இருக்கலாம், சிக்கி போனதுமே கர்த்தர் சொல்றார், பயப்படாத, பெஸ்டாக செய்கிற ஆண்டவர் எல்லா சிக்கலையும் விடுவித்து உன்னை சிறப்பாக உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.